யாருப்பா அந்த பொண்ணு? இப்ப அவங்கிட்ட கேட்ட அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களோ? ராணி, இவங்கிட்டயாவது முதல்ல கேட்டு அவன் மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பொம்பளை பிள்ளைகள் விஷயத்துலதான் உன் இஷ்டப்படிக்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தா. கடைசியில என்ன நடந்துச்சு பார்த்தல? நம்ம இப்போ நம்ம பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம தான் நின்றுட்டு இருக்கோம். கனி இப்போ என் தங்கச்சி வீட்டுல இருக்கா. கொஞ்சமாவது ஞாபகத்துல வச்சுட்டு பேசு ராணி. இவங்கிட்டயாவது மனசுல யார் இருக்கான்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பாரு. ஜானி, உன் மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லுப்பா. அப்பா உனக்கு அந்த பொண்ணையே பேசி முடிக்க. டாடி, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிஸ்டர் பொண்ணு பூமாரிதான். என்னப்பா சொல்ற? நம்ம பூமாரியா? எஸ் டாடி, நம்ம பூமாரிதான். என்னோட மனசுல பூமாரிதான் இருக்கா. ஜானி, உன் மனசுல பூமாரி இருக்கா? பூமாரி மனசுல யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பூமாரி மனசுல இருந்தா என்ன, மண்ணாங்கட்டில இருந்தா என்ன? இப்ப அவங்கிட்ட நீங்க என்னதான் கேக்குறீங்க? எங்கேயாவது 3 பிள்ளைகளை பத்தி அப்பா மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? ராணி, 3 பிள்ளைகளுக்கு அப்பா மட்டும் இல்ல, தாத்தாவும் கூட. நான் பக்குவத்தோட தான் பேசுறேன் ராணி. நீ தான் ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கா. நீ சொல்லுப்பா ஜானி, பூமாரிக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? அது எனக்கு தெரியாது டாடி. நான் இது வரைக்கும் பூமாரி கிட்ட இதை பத்தி பேசினதும் இல்ல, கேட்டதும் இல்ல. ஆனா என் மனசுல பூமாரி மட்டும்தான் இருக்கா டாடி. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சா பூமாரியே பண்ணி வைங்க. இல்லனா எனக்கு யாருமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. நீ கவலைப்படாத ஜானி, நான் என் தங்கச்சிட்ட பேசுறேன். நல்லா இருக்குங்க கதை. அவன் தான் ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானே, நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிய. ராணி, அப்படின்னா என்னைய நீ முட்டாள்னு சொல்ல வரியோ? பின்ன எப்படி சொல்றதா? மகைய மனசுல இருக்கான்னு சொன்ன உடனே நான் போய் பேச போறேன்னு சொல்றிய? அது சரி வராது. ஏற்கனவே கனி அங்கதான் போய் இருக்கான்னு சொல்லணுமா இல்லையா? அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா நீங்க? ராணி, அவன் மனசுல இருந்தது சொல்லிட்டான் நம்ம கிட்ட. என்ன சொன்னா கேட்டல? பூமாரியை கல்யாணம் பண்ணுவே, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். இப்படி இருக்கும்போது நீ உன் அண்ணன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா அவன் எப்படி ஒத்துக்கிடுவான்? அது சரி வருமானு கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? எல்லாம் சரி வரும். இங்க பாரு ஜானி, அம்மா உனக்கு எது செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வேன். இதுக்கு பேரு காதலும் கிடையாது, கத்தரிக்காயும் கிடையாது. நீயா தேவையில்லாத ஒரு மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்க, அவ்வளவுதான். அதை அழிச்சிட்டு ஒழுங்கா என் கூட வந்து எங்க அண்ணன் மகளை பொண்ணு பார்க்குவா. இவளை விட அவ ரொம்ப அழகா இருப்பா. நோ மம்மி, நோ. கொஞ்சம் அழகோ, அதிக அழகோ, கம்மி அழகோ, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு பூமாரி மட்டும்தான் அழகு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா அது பூமாரி தான். எனக்கு பூமாரியை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா கியூட்டா மச்சான் மச்சான்னு கூப்பிடுவா. அதனால எனக்கு பூமாரியை ரொம்ப பிடிச்சி போச்சு மம்மி. கேட்டியல உங்க தங்கச்சி பொண்ணோட நடவடிக்கைய? என் பிள்ளைய மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு மயக்கிருக்கா. ராணி, நீ சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? பூமாரி மனசுல என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரியல. மாமை மகனை மச்சானி கூட மாடு மேய்க்கவன என்ன கூடுவா? ஏன் இப்படி பேசுற ராணி? உனக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம்னு பேசாத. ஜானி அவன் விருப்பத்தை சொல்லிட்டான். இதுக்கு மேல எதையுமே யோசிக்காம என் தங்கச்சிட்ட பொண்ணு கேட்கலாம். உங்க தங்கச்சி ரொம்ப விவரமா தான் இருந்திருக்கா. அவ வீட்டுல இருக்க 2 பிள்ளைகளும் என் தலையில கட்டணும்னு நினைச்சிருந்திருக்கா. அதுக்கு நான் விட மாட்டேன். ராணி, அவனும் விற்காத சரக்க வீட்டுல வச்சிருக்கல. அஜய்க்க பூமாரிக்கோ யார பொண்ணு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாவ. 2 தங்கமான பிள்ளைகள். நம்ம எங்க தேடினாலும் இந்த மாதிரி பிள்ளைகள் எடுக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி என் தங்கச்சி தலையில கட்டியா அப்படி இப்படின்னு பேசாத ராணி. நான் அப்படிதான் பேசுவேன். எல்லாம் அந்த ரோசாப்போட வேலை தான். அந்த அஜய் என் பொம்பளை பிள்ளைய மயக்கிருக்கான். உங்க தங்கச்சி மவ என் மவனை மயக்கிருக்கா. இந்த மாதிரிலாம் பேசாத ராணி. சின்ன பிள்ளைகள பேசுற பேச்சே அது. ஆமா, சின்ன பிள்ளைகளு. இங்க பாரு ஜானி, உங்க அப்பாவுக்கு தான் அறிவில்லை, நீ அப்படி இருக்காத. மம்மி, என்னோட விருப்பத்தை நான் சொல்லிட்டேன் மம்மி. இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பூமாரி தான் பிடிக்கும். ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிச்சோ? ஏங்க, இதுக்கு மேல எனக்கு எந்த பிள்ளைகளும் வேண்டாம். என் பேர்ல இருக்க சொத்து எதையுமே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி உங்க பேர்ல இருக்க சொத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நம்மள அங்கே போய் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரிலாம் பேசாத ராணி. அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சா என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா மம்மி? நான் உங்க பேர்ல கேஸ் போட்டு அவ்வளவு சொத்தையும் வாங்குவேன். எனக்கு இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் இருக்கு. இது எங்க பாட்டி தாத்தா சொத்து. எனக்கு தான் இதுல அதிகமான உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அனாத ஆசிரமத்து மேல எழுத முடியும்? நீங்க எழுதுங்க, அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா உங்க மகன் எப்படி பேசுறான்னு? ஏ ராணி, இப்ப மட்டும் என் மகனா இருவானா? இவ்வளவு நாள உன் மகன் தானே சொல்லிட்டு இருந்தா. ஒரு நாள் உன்னை எதிர்த்து பேசணும்னு என்னோட மகன் ஆயிட்டானா? இவன் இப்படி எல்லாம் பேசுவானே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. என் பேர்ல கேஸ் போட்டு வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ரோசாப்பு வீட்டை நான் வாங்கும்போது கூட யாரும் என் பேர்ல கேஸ் போடல. ஆனா நான் பெத்து வளர்த்தது என்ன பேச்சு பேசுது பாருங்க. ராணி, பிள்ளைகளோட விருப்பத்தை புரிஞ்சு நடந்துக்க ராணி. உங்க பிள்ளைகள் இஷ்டத்துக்கு போறதுக்கு நான் எதுக்கு என்ன இந்த வீட்டுல இருக்கணும்? நான் இனி இந்த வீட்டுல இருக்க போறதே கிடையாது. எந்த ஆளையாவது போறேன். ராணி, அப்படிலாம் சொல்லாத ராணி. பெத்த தாய் தகப்பனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு.
கடமை இருக்குதுன்னு தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். அதான் அவியவியில எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன்ட்டாவளே. இதுக்கு மேலே நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? நான் எந்தாலையாவது போகிறேன். உங்கள் பிள்ளைகளை யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வேணாலும் போக சொல்லுங்க. ராணி அப்படி சொல்லாத ராணி, நான் இருக்கேன் உனக்கு. என்னையும் விட்டுட்டு போறியா? நீங்கள் தானே உங்கள் மகன் சொன்னோன்னே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே. நீங்களும் அவிய 3 பேரும் ஒன்று தான். நான் மட்டும்தான் இந்த வீட்டில் தனி. நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ராணி அப்படிலாம் சொல்லாத ராணி, நீ எங்களுக்கு எப்பவுமே வேணும். அதனால தான் நீ எவ்வளோ பேசினாலும் நான் உன்னை விட்டு கொடுத்து பேசாம இருக்கேன். நம்ம பிள்ளைகளை ஆசைப்பட்டபடி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் ராணி. என் ஆசைக்கு தான் கல்யாணம் நடக்கணும். ஜானிக்கு எங்கள் அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். இல்லைன்னா நான் சொன்னதான் நடக்கும். எது வேணும்னு நீங்களும் உங்கள் மகனை யோசிச்சுக்கிடுங்க. ஐயா ஜானி, அம்மா ரொம்ப வருத்தப்படியா பத்தியா? வீட்டை விட்டு நம்மளை விட்டு போயிருவேன்னு சொல்லியா ஐயா? நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அம்மா இஷ்டப்படியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியா? வை டாடி, நான் எதுக்கு அப்படிலாம் சொல்லணும்? என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது டாடி. எனக்கு பூ மாதிரி தான் பிடிக்கும். அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போன பரவாயில்லையா? நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் எங்கேயாவது போகிறேன். போங்க மாமி. உங்களுக்குன்னு உங்க டாடி வாங்கி தந்த வீடு இருக்குல்ல, அங்க போய் இருங்க. எதுக்கு போயிடுவேன் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? இப்பவே கிளம்பி போறதா இருந்தாலும் நீங்க போலாம். நான் எனக்கு பிடிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன். நான் உங்க வீட்டு பால் காய்ப்புக்கு இன்னைக்கு கண்டிப்பா போவேன். ஐயா ஜானி, அம்மையா? அம்மாதான் டாடி, அம்மாதான். நான் மட்டும் இல்லைன்னு சொல்ல. நீங்க மட்டும் உங்க அம்மா கூடயா இருக்கீங்க? மேரேஜ்க்கு அப்புறம் உங்க மம்மியை விட்டுட்டு தனியா தானே இருக்கீங்க டாடி. உங்க மம்மிக்கு பார்த்தா உங்க டாடி கூட வீட்டில் இல்ல. அப்படி இருக்கும்போது பாட்டி இத்தனை வருஷமா அந்த வீட்டில் தனியா தானே இருக்காங்க. அதே மாதிரி மம்மியும் உங்க அப்பா கட்டி கொடுத்த வீட்டில் போய் இருக்கட்டும். நான் எனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து வாழ்றேன். ஐயா ஜானி, என்னையா பேசுற நீ? நான் எல்லாமே சரியா தான் பேசிட்டு இருக்கேன் டாடி. மம்மி ஒரு நாளாச்சு பாட்டி கூட சந்தோஷமா இருந்திருக்காங்களா? இல்ல உங்களை தான் அங்க போய் இருக்க சொல்லியிருக்காங்களா? பாட்டிக்கு இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் அவங்க தனியா தான் இருக்காங்க டாடி. அப்படி இருக்கும்போது நானும் தனியா இருந்தா என்ன டாடி? இதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நான் பால் காய்ப்புக்கு கிளம்புறேன் டாடி. மம்மி நீங்க சீக்கிரமா கிளம்புங்க உங்க வீட்டுக்கு. பாய். என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் பேசுறது ஜானியா? கொஞ்சம் கூட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ராணி, ராணி அழாத ராணி. இது வரைக்கும் நான் உன் கண்ணில் கண்ணீரை பார்த்ததே இல்லை ராணி. நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா பேசிதான் நான் பார்த்துருக்கேன். அழாத ராணி. பாத்தியலா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா அன்பா வச்சிருந்தேன் தெரியுமா? அவன் இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என்னால அவன் பேசுனது தாங்க முடியலங்க. ராணி, அவன் ஏதோ சின்ன பையன் புத்தியில பேசிட்டு போறா ராணி. இல்ல, அவன் சரியா தான் பேசியிருக்கான். நான் உங்க அம்மையை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை. உங்களையும் போகக்கூடாதுன்னு விளவிருக்கேன். அவன் எல்லாத்தையும் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் என்னை இப்படி பேசிட்டு போறாங்க. நான் பண்ணது தான் அவன் எனக்கு சொல்லி காட்டிட்டு போறான். என்னால இதை தாங்க முடியல. ஒரே ஒரு ஆம்பளை பையனாவது என் கூட இருப்பான்னு நான் நினைச்சேன். அவனே என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் இனி எங்க போவேன்? 3 பிள்ளைகளை பெத்தேன். ஒரு பிள்ளை கூட என் பேச்சு கேட்காம போயிட்டு. எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. அழாத ராணி, நான் உனக்கு இருக்கேன். நீங்க மட்டும் இப்ப என் கூட இல்லைன்னா நான் தனியா தானே இருப்பேன். நான் உங்களை கூட இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லைங்க. சொந்த பந்தம் பாசம் எல்லாம் என்னன்னு நானும் புரிஞ்சுக்கல. என் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்காம விட்டுட்டேன். அதனாலதான் அந்த பிள்ளைகள் பாசத்துக்காக ரோசாப்பா வீட்டுக்கு போயிருக்கு. இனி இன்னைக்கு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு என் மகனே போயிட்டான். என் பொம்பளை பிள்ளையும் போயிட்டு. இனி நான் யாருக்காக இந்த உலகத்துல வாழணும்? நான் இங்க இருக்க மாட்டேன், எங்கேயாவது போறேன். ராணி, மறுபடியும் தப்பு தப்பா பேசாத ராணி. தப்பான முடிவெடுக்கே நீ யோசிக்காத. செஞ்ச தப்ப உணர்ந்து பாரு ராணி. திருந்தி நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்வோம். அவன் தான் இனி வேண்டான்னு சொல்லிட்டானுங்க. அவனா சொன்னா நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ போறேன்னு சொன்ன, அதனால போமான்னு சொல்லிட்டு போறான். பெத்தவியலும் பிள்ளைகளோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கிடணும் ராணி. நம்ம பிடிவாதத்துக்கு நம்ம அந்த பிள்ளைகளை இழுத்த உடனே அதுவும் நம்மளை விட்டுட்டு போகுது பத்தியா? அங்கதான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இனியாவது நீ பண்ண தப்பு உணர்ந்து திருந்து ராணி. கனிக்கும் ஜானிக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம். நம்ம பிள்ளைகள் 2க்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வை. ஜானியும் கனியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். முறைப்படி என் தங்கச்சிட்ட பேசி கல்யாணத்தை பண்ணி கொடுப்போம். அஜய் நம்மளுக்கு நல்ல மருமகனா இருப்பான். பூமாரி நல்ல மருமகளா இருப்பா. ஆமாங்க, ரோசாப்பு நல்லாதான் பிள்ளைகளை வளர்த்துருக்கா. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவ பிள்ளைகளை அவ சொல்வார்த்தை கேட்டு நடந்திருக்கு. ஆனா நம்ம பிள்ளைகள் 3 நம்ம சொல்வார்த்தை கேட்காமே போயிட்டுங்க. ராணி, நம்ம பிள்ளைகளும் எங்கேயும் போகல, என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கு. நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம். வா, நம்ம என் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். அந்த வீட்டில் இனி யாரும் மதிக்க மாட்டாவங்க. நான் வரல. அப்படிலாம் எதுவுமே இல்லை ராணி. எல்லாரும் உன்னை நல்லா மதிப்பாவ.
என் தங்கச்சி நீ வரணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அவியெல்லாம் எல்லாரும் சந்தோஷப்படுவாவ. வா நம்ம போகலாம். என் தங்கச்சி கட்டியிருக்க வீட்டை பார்த்துட்டு பால் காய்ச்சிட்டு பேசிட்டு வருவோம் வா. சரிங்க. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் போடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். வாங்க 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 தலைவரே, தலைவரம்மா வாங்க. 2 பேரும் உள்ள போங்க. என்ன 2 பேர் தான் வந்திருக்கீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி உள்ள போங்க, எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். பால் காய்ச்சாச்சா இல்லையா? 2 வீட்டுக்கு பால் காய்ச்சாச்சு, என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் தான் பால் காய்க்கணும். உள்ள போங்க, போய் உட்காருங்க. சரி சரி உட்காரியா. வாங்க 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 உள்ள போய் உட்காருங்க. சரிங்கம்மா. வாங்க சொப்பன சுந்தரியம்மா வாங்க. ஐயா சொப்பனம், வாங்க வாங்க. உங்களை இங்க சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வணக்கம் வணக்கம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அப்படிதான் நான் இங்கே வந்ததும். ரொம்ப சந்தோஷம். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமா, இது யார் வீட்டு பால் காய்ப்பு? ரோசாப்பூ வீடு தானே பால் காய்ப்பு. நீங்க வாவான்னு கூப்பிடுறீங்க. நான் கூப்பிட்டா என்ன, அவங்க கூப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வாங்க சொப்பன சுந்தரி, உள்ள போலாம். சரி சரி வாங்க வாங்க வாங்க. செல்லம்மாவும் புருஷனை கூட்டிட்டு வரலையோ? ஆமா காவிய வேலைக்கு போயிருக்காவே. நீங்க சாப்பாடு வீட்டுக்கு தந்துருவீல்ல? தருவோம் செல்லம்மா. போங்க எல்லாம் உள்ள போய் உட்காருங்க. சரிக்கா. எம்மா ரோசாப்பூ, அந்த சொப்பன சுந்தரி பாப்பா வந்திருக்கலாமே, அப்படியம்மா? என்னது சொப்பன சுந்தரி பாப்பாவா? இங்க ஒன்னும் பாப்பா வரல, ஒரு பீப்பாவும் வரல. காரு அதோ நிக்குதேம்மா, பார்த்துட்டு தான் வாரேன். கிழமை மூக்கிலே வாசத்தை பிடிச்சிட்டு தான் வந்திருக்காரு போல்க. இந்த பால் காய்ப்பு வீட்டுல எல்லா கிழவனையும் கிளவியும் பாதுகாக்க வேண்டியதா தான் இருக்கு. அவி வந்திருக்கவ, நீங்க உள்ள போங்க ஐயா. சரிம்மா. வாங்க சார் வாங்க. ரோசாப்பூ பால் காய்ச்சம்மா. என்னதான் காய்க்கணும் சார், உள்ள போங்க. இதுதான் எனக்கு படிச்சிருந்த சாரு. இந்த ரோசாப்புக்கு இதே ஒரு வேலை. இவரை பார்த்தவொடனே இவர் தான் எனக்கு சாரு சாருன்னு 100 வாட்டி சொல்லிடுது. எனக்கு இதை கேட்டு கேட்டு காதுக்குள்ள பதிஞ்சு போச்சு. சார் உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா. வாங்க வாங்க வாங்க. இவளையம்மா கூப்பிட்டுருக்கு. நானே இவளை கூப்பிடல. இந்த ரோசாப்பு ஒண்ணு விடாம எல்லாரும் கூப்பிட்டு முழுக்க. உள்ள போங்கம்மா, போய் உட்காருங்க. சரிங்க. வாங்க வாங்க வாங்க. இவளையம்மா, இந்த ரோசாப்புக்கு சுத்தமா அறிவே இல்லை. ஒரு சட்டை துணி கொடுத்தா ஒழுங்கா தச்சு தரமுடா. இவெல்லாம் பால் காய்ப்புக்கு வர. உள்ள போங்கம்மா, போய் உட்காருங்க. மொய் நிறைய வரணும் கூப்பிட்டுக்குமோ? வாங்கண்ணே வாங்க வாங்க. கறிக்கடைக்காரனே வாங்க, நம்ம வீட்டுக்கோ வந்துருங்க. சரிம்மா. ரோசாப்பூ, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா, நம்மளும் போய் பாலை காய்ச்சிருவோம். சேக் மாமா, எல்லாரும் வந்துட்டாவே, எங்க அண்ணன் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பாப்பா. எங்க அண்ணன் வந்துட்டானா நம்ம உள்ள போய் பால் காய்க்க போயிருவோம். சரிம்மா ரோசாப்பூ, வாங்க இஷ்டம். வாங்க 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 வாங்கக்கா வாங்க. வாங்க மீன்காரக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கேம்மா. என்ன மீன்காரக்கா, உங்க மக வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டீங்களோ? ஏனும் இங்கதான் இருக்க போறிய, மகளும் இங்கே இருக்கலாம்னு வந்துட்டா. இந்த இது என் மக பிள்ளைய பேத்தி. அப்படியா? உங்களை மாதிரியே இருக்காளே. இதுதான் இப்படி தலை வச்சு போட்டு தெரியுதுன்னா பேத்திக்கு அதே மாதிரி வச்சு விட்டுருக்கு. எப்போ